எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம் செய்தார். நடிகர் சிவகார்த்திகேயன் சமீப காலமாக அறுபடை முருகன் கோயில் உட்பட முக்கிய கோயில்களில் சாமி தரிசனம் செய்து வருகிறார். திருத்தணி, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்ட நிலையில் பழனி முருகன் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம் செய்தார். ரோப்கார் மூலம் மலை கோயிலுக்கு வந்த அவர் தண்டாயுதபாணி சாமியை தரிசனம் செய்தார். கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அவருடன் செல்ஃபி, புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சீர்காழி அருகே அரிசி ஆலை இயந்திரத்தில் சிக்கிய 7 அடி நீள சாரை பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. எருக்கூர் கிராமத்தில் உள்ள அரசு நவீன அரிசி ஆலையில் நெல் உலர்த்தும் இயந்திர பகுதியில் சாரை பாம்பு புகுந்தது. அங்கு எலியை விழுங்கியதால் இயந்திரத்தை விட்டு வெளியே வர முடியாமல் பாம்பு உள்ளேயே சிக்கியது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஆலை ஊழியர்கள் பாம்புபிடி வீரர் தினேஷ்குமாரை வரவழைத்தனர். அவர் 2 மணி நேரம் போராடி இயந்திரத்தின் வலைப்பகுதியை வெட்டி எறுத்து உள்ளே சிக்கி தவித்த 7 அடி நீள சாரை பாம்பை மீட்டு வனப்பகுதியில் விட்டார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பாதியிலேயே வெளியேறி தமிழ்நாடு மற்றும் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்ததாக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து சென்னையின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். நடப்பாண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் கூட்டத்திற்கு முன்பாக தேசிய கீதம் பாடாததை அடுத்து ஆளுநர் ஆர் என் ரவி பாதியிலேயே வெளியேறினார். இதனையடுத்து ஆளுநரை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவித்தது. இந்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கெட் அவுட் ரவி என்ற வார்த்தைகளுடன் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பொங்கல் பரிசு தொகுப்புக்காக கரும்புகள் வெட்டும் பணி தொடங்கியுள்ளது. அதிகாரிகள் எடப்பாடி பகுதிக்கு வந்து விளைநிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள கரும்பை ஆய்வு செய்தனர். இதையடுத்து கரும்பு வெட்டும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கரும்புகள் மொத்தமாக கொள்முதல் செய்யப்படுவதால் சேலம் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கோயில் ஒன்றில் மண்சோறு சாப்பிட்டனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய வேண்டும் என கூறி உடுமலையில் உள்ள அமலலிங்கேஸ்வரர் கோயிலில் அவரது ஆதரவாளர்கள் மண்சோறு சாப்பிட்டு வழிபட்டனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே பள்ளி பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் 40 குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு வீரபாண்டி பிரிவு அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிரே வந்த வாகனம் மீது மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் பயணித்த சில குழந்தைகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு விரைந்த காவலர்கள் குழந்தைகளை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே கார் மற்றும் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 6.5 டன் குட்காவை பறிமுதல் செய்த காவலர்கள் 3 கைது செய்தனர். பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை சோதனைச் சாவடி அருகே தனிப்படை காவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த கார் மற்றும் கண்டெய்னர் லாரியை மடக்கி காவலர்கள் சோதனை செய்தனர். அதில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. 6.5 டன் குட்காவை பறிமுதல் செய்த காவலர்கள் குட்கா கடத்திய கனகலிங்கம், குமார் மற்றும் விக்னேஷ் ஆகிய 3 கைது செய்தனர். நாகை நகராட்சிக்குட்பட்ட காடம்பாடி 15வது வார்டில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து கொடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவலர் குடியிருப்பு ஆகியவை அங்கிருந்தும் போதிய வசதிகள் இன்றி அவதிப்படுவதாக கூறுகின்றனர். பாதாள சாக்கடை அடிக்கடி அடைச்சிக்குது. முனிசிபாலிட்டி தண்ணி வரமாட்டுது. வராங்க, ரோட போட்டு நோண்டுறாங்க, ஏதோ பண்ணித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எந்த ஸ்டெப்புமே யாருமே எடுக்க மாட்டாங்க. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் நிறைய மனு கொடுத்தாச்சு, நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. கலெக்டர் ஆஃபீஸு, டிடி ஆஃபீஸு, அப்புறம் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்னு எல்லாத்துலேயும் கொடுத்தாச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் எந்த ஃபெசிலிட்டிஸுமே யாருமே எடுக்கலை.